இந்தியர்களின் விருப்பமான விலை உயர்ந்த உலோகங்களில் ஒன்றாக இருந்து வரும் தங்கம் வெறும் ஆபரணமாக மட்டுமல்லாது விருப்பமான முதலீடாகவும் இருந்து வருகிறது. தொடர்ந்து விலை உச்சத்தை எட்டி வந்தாலும் தங்கத்தின் மீதான மோகம் மட்டும் குறைந்தபாடு இல்லை. இன்றும் நகைக்கடைகளில் அலைமோதி வரும் கூட்டமே அதற்கு சிறந்த சாட்சி. சர்வதேச அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில் பொருளாதாரம் என்னவாகுமோ என்ற அச்சம் பரவலாக இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் தங்கம் விலையானது தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக முதலீட்டாளர்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக சிறப்பான வருமானம் கொடுத்து வருகிறது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை தற்போது 10 கிராமுக்கு 71,000 ரூபாய் முதல் 73,000 ரூபாய் வரை என்று உள்ளது. ஆனால் தற்போதைய நிலையில் இருந்து விலை தொடர்ந்து மும்மடங்கு அதிகரித்தால் தங்கத்தின் விலை 2 லட்சத்தை தாண்டும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். தங்கத்தின் விலைகள் அவற்றின் சமீபத்திய உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 5% குறைந்தாலும் நடுத்தர முதல் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு நீண்டகால நிலைக்குள் நுழைய இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். 2015 24,000 இந்தியா 40 ரூபாய் ஆக இருந்த தங்கத்தின் விலை கடந்த 9 ஆண்டுகளில் ஏறக்குறைய 3 மடங்கு அதிகரித்துள்ளது. முந்தைய ஆண்டுகளில் காணப்பட்ட அதே முறையை தங்கம் பின்பற்றலாம் என யூகிக்கப்பட்டுள்ளது. இந்த விலையேற்ற முறை தொடரும் பட்சத்தில் தற்போதைய நிலையிலிருந்து தங்கம் விலையானது 10 கிராமுக்கு 3 மடங்கு அதிகரித்து 2 லட்சம் ரூபாயை தொடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சாமானிய மக்கள் தங்கம் வாங்குவதை குறைக்கவும் வழிவகுக்கலாம். சர்வதேச அளவில் இருந்து வரும் பதற்றமான நிகழ்வுகள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் தங்கம் விலை பெரிய அளவில் ஏற்றம் காண வழிவகுக்கலாம். அதுவும் குறுகிய காலத்தில் விலை அதிகரிக்க வழிவகுக்கலாம். கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, புவிசார் அரசியல் பதற்றங்கள், கொரோனா பெருந்தொற்று மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் என பலவும் தங்கம் விலை 75% அதிகரிக்க காரணமாக அமைந்தது. தங்கம் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது சர்வதேச அளவில் நிகழும் முக்கிய மாற்றங்கள், குறிப்பாக அரசியல் பதற்றங்கள், பொருளாதார நெருக்கடி என பல காரணிகள் தங்கம் விலையில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதுவும் குறுகிய காலத்தில் கணிசமான உச்சத்தை எட்ட காரணமாக அமைந்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் மதிப்பு சரிவு, அரசியல் பதற்றங்கள், பொருளாதார மந்தநிலை என பல காரணிகளுக்கு மத்தியில் தங்கம் விலையானது 40,000 ரூபாயிலிருந்து 3 ஆண்டுகளில் 70,000 ரூபாய்க்கு மேலாக ஏற்றம் காண வழிவகுத்துள்ளது. எனினும் கடந்த 2014 தங்கம் விலையானது 28,000 ரூபாயாகவும் இது 2018 31,20,080 ரூபாயாக மட்டுமே ஏற்றம் கண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் 17% வருமானத்தை கொடுத்திருந்தது. எப்படி இருப்பினும் அடுத்த 7 ஆண்டுகளில் தங்கம் விலையானது 2 லட்சம் தொட வாய்ப்புள்ளது என எல்கேபி செக்யூரிட்டிஸ் ஆய்வறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்ந்து நிலவி வரும் அரசியல் பதற்றங்கள், குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பிரச்சனை, சீனா, தைவான் இடையிலான பதற்றம், டாலர் மதிப்பு என பல காரணிகள் தங்கம் விலை 2 லட்சம் ரூபாயை தாண்ட காரணமாக அமையலாம். குறிப்பிட்ட காலத்தில் 3 மடங்கு விலையேற்றம் என்பது சற்று மாறுபடலாம். எப்படி இருப்பினும் நீண்ட கால போக்கு எனும்போது தங்கம் சிறந்த ஒரு முதலீடுதான். அதற்கு மாற்று இல்லை. தங்கத்தின் தேவையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அது முதலீடு மற்றும் ஆபரண தங்கம் என இரண்டிலுமே ஆர்வம் அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் தேவை, புவிசார் அரசியல் பிரச்சனைகள், பொருளாதாரம், டாலர் மதிப்பு, ரூபாய் மதிப்பு என பல்வேறு காரணிகளை பொறுத்து தங்கம் மூலம் கிடைக்கும் வருமானம் வருடத்திற்கு வருடம் மாறுபடலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள திண்ணை பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.